பசங்களுக்கு நிறைய திங்ஸ் வாங்கி வச்சு தான் உங்களுக்கு ஆக்டிவிட்டி பண்ணணுங்கிறது இல்லை. நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில் நம்ம என்ன பண்ணுறோமோ. இப்போ உள்ள ஏஐ பீரியடில் மொபைலே கூடாதுன்னு சொல்ல முடியாது. ப்ரீ ஸ்கூலுன்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைங்களோட சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி நமக்கு அது ஷையாக இருக்கலாம், பட் அந்த கிளாப்பிங்கிறது பசங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் செல்வவல்லி, என் பேர் செல்வவல்லி. என்னோட கணவர் மிஸ்டர் சந்திரசேகர் அண்ட் குழந்தைங்க 2 பேர், ஜீவிதேஷன் சிங்கு. என்னோட கெரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அஸ் அ டீச்சராக ஸ்டார்ட் ஆச்சு. ஆஃப்டர் மேரேஜ் சிங்கப்பூர் போயிட்டேன். அங்கே என்னோட ப்ரொஃபஷன் வந்து அக்கௌண்டன்ட், ஃபினான்ஸ் மேனேஜர். அங்கே உள்ள ஒரு கம்பெனியில் 8 years ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் த ப்ரொமோட்டட் அஸ் அ ஜென்ரல் மேனேஜர். அப்புறம் சில ஃபேமிலி இஷ்யூஸ் அண்ட் பசங்களோட ஸ்டடீஸ்க்காக இந்தியாவுக்கு வந்துட்டோம். இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோட பேஷன். அண்ட் அட் த சேம் டைம் ரொட்டேரியனாக இருக்கேன். திவாஸ் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூரில் ஒன் ஆஃப் த மெம்பர். ஓகே மேம், இப்போ ஒரு பேஷனோட இந்த கிட்ஸ் ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எப்படி இருக்கு? எங்கள் ஸ்கூல் ரஹ்மான் நகர் தஞ்சாவூரில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்கூலோட பேர் வந்து செங்கோ ப்ரீ ஸ்கூல் தஞ்சாவூர். அண்ட் இது வந்து 7வது வருஷம் இங்கே ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதில் நாங்கள் இது வரைக்கும் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கோம் எங்கள் ஸ்கூலு. எங்களுக்கு பேஷனட் டீச்சர்ஸ் கிடச்சிருக்காங்க. டீச்சர்ஸ் எல்லாம் 4 yearsக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. வெல் ட்ரைன் டீச்சர்ஸ். அட் த சேம் டைம் பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அட் த சேம் டைம் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அவங்களோட நம்பிக்கையை வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த 7 yearsல அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒர்க் இருக்கு. இதுல வந்து நாம செங்கோ ப்ரீ ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு நேம்ல ஒரு கிட்ஸ் ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? அதுக்கான காரணம் என்ன? நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணேன். என்னோட பசங்க அங்கதான் படிச்சாங்க. அங்க பாக்குற குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் போறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா போயிருக்காங்க. யூஸ்வலா நம்ம ஊர்ல குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போறதுங்கிறது ரொம்ப அடம் பண்ணி அழுது அப்படிதான் நான் பார்த்துருக்கேன். அட் த சேம் டைம் என்னோட கேரியர் ஆரம்பிச்சதும் டீச்சராக தான். ஸோ நான் ரியலைஸ் பண்ணது என்னன்னா, டீச்சிங் தான் என்னோட பேஷன். அதே மாதிரி ஒரு குவாலிட்டியான குழந்தைங்க சந்தோஷமா இருக்கிற ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணுங்கிறது என்னோட ஆசை. அதனால ப்ரீ ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வர குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா வருவாங்க. ஈவன் சாட்டர்டே கூட ஸ்கூல் கேட்பாங்க, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே கொடுக்குற ஆக்டிவிட்டி அண்ட் அவங்கள நாங்கள் கேர் பண்ணிக்கிற விதம், அது எல்லாமே. சூப்பர் மேம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸே சாட்டர்டே ஸ்கூல் வரலாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுடைய இந்த ப்ரீ ஸ்கூலை ரொம்ப நல்ல முறையில் ரன் பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்லலாம். இப்போ உங்களுடைய இந்த ஸ்கூல்ல மொத்தமா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க? எங்கள் ஸ்கூல் 15 பசங்கள்லேருந்து ஆரம்பிச்சது. இப்போ வந்து 51 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. முதல்ல ஆரம்பிச்சப்போ 15 குழந்தைகளோட ஆரம்பிச்சது. இப்போ வந்து 51 குழந்தைகள் இருக்காங்க. ஆனால் இங்கே லிமிட்டட் சீட்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ஒரு கிளாஸ்க்கு 20 பேர் அந்த மாதிரி தான் எடுக்கிறோம். ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சர், ஒரு ஆன்டிமா அந்த மாதிரி எடுக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் இங்கே வந்து 60 to 70 சில்ட்ரன் தான் வச்சுப்போம். ஸோ லிமிட்டட் சீட்ஸ் தான் எடுத்துக்கிறோம். அடுத்ததா வந்து நீங்க நடத்திட்டு இருக்க இந்த ஸ்கூல்ல 51 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குமே என்ன மாதிரியான கல்வி முறையை ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? இங்கே வந்து ப்ரீ ஸ்கூலுங்கிறதுனால இட்ஸ் 5 மைண்ட் பெண்டமைன் சொல்லிட்டு ஒரு கரிக்குலம் ஃபாலோ பண்ணுறோம். இங்கே என்னன்னா 5 yearsக்குள்ள குழந்தைங்களுக்கு 80% ஆஃப் மைண்ட் பிரெயின் வந்து டெவலப் ஆகிருக்கும். ஸோ அதை பேஸ்டாக தான் எங்களோட சிலபஸ் இருக்கும், கரிக்குலம் எல்லாம். மாண்டிசோரி அண்ட் சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் 3 சேர்த்த மாதிரி சொல்லித்தரும். இப்போ மாண்டிசோரி மோஸ்ட்லி நர்சரி அண்ட் ப்ளே குரூப்புக்கு தான் சூட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம்லாம் அவங்க வந்து அகாடமிக் வைஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் போயிட்டு அவங்க சர்வை பண்ணணும். ஸோ அப்போ சிபிஎஸ்சி அண்ட் இன்டர்நேஷ்னல் மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இன்டர்நேஷ்னல் மெத்தட்னா பசங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. லைக் மைக்கு கொடுத்து பேச வைக்கிறது, ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் வளர்க்குறது, இந்த மாதிரிலாம் கொண்டு போகிறோம். ஸோ அவங்க ஓவரால் இது எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால கான்ஃபிடென்ட்டாக வெளில வராங்க. இப்போ அரௌண்ட் ஒரு 60 சில்ட்ரனுக்கு மேலே வெளில போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ அவங்க போகிற பேரண்ட்ஸோட ஃபீட்பேக் என்னன்னா, கம்பேர்ட் டு அதர் சில்ட்ரன் இவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அட் த சேம் டைம் எங்களோட வந்து ஸ்டூடெண்ட் சென்டர் எஜுகேஷன் சொல்லுவோம். என்னன்னா குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே தரோம். இப்போ வந்து எங்களோட ஸ்கூல் டைமிங் 9:30 to 1 தான். இப்போ பேரண்ட்ஸ் டிமாண்ட் பண்ணுறது 3 வரைக்கும் இருக்கட்டுமே. பட் 3 வரைக்கும் இருக்கிறது யூஸ்ஃபுல் கிடையாது பசங்களுக்கு. ஸோ அதனால இந்த டைமிங் தென் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஏஜுக்கு என்ன தேவை அந்த மாதிரியான எஜுகேஷன் தரோம்.
ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ்க்கு தகுந்த மாதிரி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கூல்ல ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து சொல்லவே வேணாம், பிறந்த குழந்தைங்களோட கையில கூட இந்த மொபைல் போன் இருக்கு. இப்போ இந்த மொபைல் போனை எல்லாருமே யூஸ் பண்றாங்க இல்லையா? இதனால குழந்தைகளுக்கு நன்மை கிடைக்குதா? இப்போ உள்ள ஏஐ பீரியட்ல மொபைலே கூடாதுன்னு சொல்ல முடியாது. பட் அட் த சேம் டைம் நம்ம லிமிட்டட் டைம் குழந்தைங்களுக்கு தரணும். இப்போ வந்து பிறந்த குழந்தைங்களே நீங்க சொல்ற மாதிரி அந்த லைட் வெளிச்சத்தை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா திரும்புவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக ஃபோனை கொடுத்துட்றாங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஃபோனை கொடுத்துட்றாங்க. அதையும் தாண்டி இப்போ நம்ம ஹோம்ஒர்க் அனுப்புறதே வந்து ஃபோனில் தான் அனுப்புகிறோம். ஏதாவது பிக்சர் அனுப்பணும் அப்படின்னா கூட ஃபோனில் தான் அனுப்புகிறோம், ஒரு இமெயில் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நாட் ஓன்லி ப்ரீ ஸ்கூல்ஸ், எல்லா ஸ்கூல்ஸுமே பெரிய பசங்களுமே ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. பட் நம்ம தான் அஸ் அ பேரண்ட், அஸ் அ டீச்சர்ஸ் நம்ம தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். மேபி ஒரு நாளைக்கு ½ கொடுக்கலாம். அது மேபி ரைம்ஸ் பார்க்குறாங்க ஆர் என்ன பார்க்குறாங்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துல. ஸோ அவங்களுக்கு ஒரு அலாம் செட் பண்ணி ஒரு ½ தான் பார்க்கணும், தென் அலாம் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வச்சிடணும். அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. ஸோ குழந்தைங்க மட்டும் உனக்கு ஃபோன் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ நமக்கு இல்லை. ஸோ அப்போ அலாம் முடிச்சு ஃபோனை வச்சுட்டாங்கன்னா அவங்க அடுத்து என்ன பண்ணணுங்கிறதையும் பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணி கொண்டு போகணும். இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக ஃபோனுக்கு தான் போவாங்க. இதெல்லாம் இங்கேயுமே நம்ம சொல்லித்தரோம். ஃபோன் யூஸ் பண்ண அட் சேம் டைம் ஃபோன் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதையும் நம்ம சொல்லணும் பசங்களுக்கு. அதெல்லாம் கூட நாங்கள் இங்கே டீச் பண்ணுறோம். கண்ணே எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நீங்கள் ஃபோன் பார்த்தா என்ன ஆகும், இதெல்லாம் சொல்லித்தரோம். பட் அதை பேரண்ட்ஸும் ஃபாலோ பண்ணணும், நல்லாயிருக்கும். நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி மொபைல் போனை கொடுக்கும்போது அதை அவங்க சரியா பயன்படுத்தாம சில நேரம் பாத்தீங்கன்னா கேம் விளையாண்டு அப்படியே அதுக்கு அடிக்ட் ஆவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நேரங்கள்ல அவங்களுக்கு மொபைல் போனை தவிர்த்து வேற என்னென்ன ஆக்டிவிட்டி சொல்லி கொடுக்கலாம்? அஸ் லாங் அஸ் ப்ரீ ஸ்கூல்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து எவ்ரிடே இஸ் எல்லா ஆக்டிவிட்டியுமே லேர்னிங் ஆக்டிவிட்டி. லைக் இப்போ வந்து ஃபோன் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சப்பாத்தி பண்ணுறாங்கன்னா மாவு கொஞ்சம் கொடுத்துடலாம் அவங்கக்கிட்ட, அவங்களே கொஞ்சம் சப்பாத்தி பண்ணுங்க, மேபி சர்க்கிளாக பண்ணுங்க, ட்ரையாங்கிளாக பண்ணுங்க, இப்படி பண்ண வைக்கலாம். ஆர் அவங்க கூட சேர்ந்து விளையாடலாம். இந்த மாதிரி நிறைய இப்போ கடைக்கு போகிறாங்கன்னா கடைக்கு கூட்டிகிட்டு போகலாம், அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் பேச வைக்கலாம். முதல்ல பேரண்ட்ஸ் நிறைய பேசணும். அது வந்து நிறைய இப்போ உள்ள பசங்க கிட்ட குழந்தைங்க கிட்ட என்ன பிரச்சனைனா கம்யூனிகேட் பண்ணுறது ஒவ்வொரு வார்த்தைகள் தான் பேசுகிறாங்க. அது மாதிரி இல்லாமல் பேரண்ட்ஸ் பேசிக்கிட்டே இருக்கலாம் அவங்க கிட்ட நிறைய. ஸோ பசங்க அது கவனிப்பாங்க. குழந்தைங்க எப்பயுமே கவனித்து அப்சர்வ் பண்ணி கற்றுப்பாங்க. ஸோ அதனால அவங்க கிட்ட நிறைய பேசலாம். நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே பசங்க கிட்ட ஏதாவது அவங்களே இன்வால்வ் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, அம்மா துணி காய போடுறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து இந்த கலரை எடுத்து கொடுங்க, அப்படி நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு. பசங்களுக்கு நிறைய திங்ஸ் வாங்கி வச்சுதான் அவங்களுக்கு ஆக்டிவிட்டி பண்ணணுங்கிறது இல்லை. நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் பாதி அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்க விளையாடவும் செய்வாங்க, அட் த சேம் டைம் கற்றுக்கவும் செய்வாங்க. மொபைல் தான் இல்லை, மொபைல் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் மொபைல் கொடுக்குறோம். ஸோ அதனால அது மொபைல் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் சின்ன சின்னதாக அவங்களுக்கு கொடுத்தோம்னா அதுவே மோர் தென் எனஃப். அட் த சேம் டைம் ஸ்டோரி புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைங்களுக்கு ஸ்டோரி புக் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரீட் பண்ணி காமிக்கணும். பேரண்ட் வந்து நிறைய அவங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறப்போ இட்ஸ் வேல்யூ டைம் அவங்களுக்கு. ஸோ பசங்களோட பாண்டிங் வரும், அட் த சேம் டைம் அவங்க நிறைய கற்றுப்பாங்க. புக் ரீடிங் ஹேபிட்டும் அவங்களுக்கு நிறைய வளரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய குழந்தைகளை வந்து படிக்கிற நோக்கத்திலேயே கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே எந்நேரமும் படிங்கன்னு சொல்லி அவங்கள சொல்றதே ஒரு கட்டத்துல ப்ரெஷர் பண்ற மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி நேரங்கள்ல குழந்தைகள் வந்து எவ்வளோ நேரம் படிக்கணும், அதே டைம்ல அந்த குழந்தைகள் எவ்வளோ நேரம் விளையாடணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. இது படிக்கிற நேரங்கிறது அந்தந்த குழந்தையோட ஏஜை பொறுத்தது. இப்போ ப்ரீ ஸ்கூல்ல பொறுத்த அளவுக்கு பார்த்தா நாங்கள் இங்கே நிறைய சொல்லித்தரோம். அதை ஜஸ்ட் ஒரு ½ பேரண்ட்ஸ் வந்து அவங்க கூட உட்காந்து திருப்பி பார்த்தாலே போதும். படிக்கணுங்கிறது இல்லை. படிக்கணுங்கிறது நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா பக்கத்தில் உட்காந்து சொல்ல வைக்கிறது அல்லது எழுத வைக்கிறது தான் படிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு எல்லோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எல்லோன்னு, பட் அது எல்லோ கத்துக்கிறது தான் அவங்களுக்கு பொறுத்த அளவுக்கு லேர்னிங். ஸோ அதை எப்படி சொல்லி தரலாம், அதுதான் ஒரு ½ அவங்க கூட உட்காந்தாலே மோர் தென் இனஃப். பட் மற்ற எல்லா டைமும் அவங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸ் தான். நமக்கு தான் வந்து குழந்தை வளர்க்குறோம், பட் அவங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸ். ஸோ அவங்களுக்கு படிப்புங்கிறது காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்தே ஆரம்பிக்குது. லைக் இப்போ சாப்பிட்றது எப்படி சாப்பிடணும் அந்த ஆரம்பத்துலேருந்தே ஆரம்பிக்குது. தென் கலரிங்னா இது என்ன கலர், ஸோ இன்னைக்கு இந்த கலர் வெஜிடபிள் சாப்பிட்டேன், ஏன் வெஜிடபிள் சாப்பிட்றேன், இப்படி
ஸோ அட் த சேம் டைம் இப்போ மார்க்கெட் போறாங்க அப்படின்னா அங்க உள்ள வெஜிடபிள்ஸை காட்டலாம். ஸோ ஒரு 10 தக்காளி எடு அப்படி சொல்லலாம். இப்போ 10 தக்காளியும் கத்துப்பாங்க, 10 நம்பர்ஸையும் கத்துப்பாங்க. தென் வீட்டில் எத்தனை பேர் இருக்கும், 4 பேர், அப்ப 4 காய் பிரிஞ்சால் எடுத்துக்கலாம். இப்படி எல்லாம் கூட கத்து கொடுத்துட்டே இருக்கலாம் பசங்களுக்கு. அது மாதிரி போறப்போ டிராஃபிக் லைட் காட்டலாம், அவர் அங்க உள்ள எழுத்துக்கள் நம்ம ஏ போட்டோம்ல இந்த போர்டுல ஏ இருக்கு பாரு, இந்த மாதிரி படிக்கலாம். ஸோ ஸ்டோரி புக் எடுத்து படிக்கலாம். ஸ்டோரி புக்ஸ்ல நம்ம இந்த பிக்சர் பார்த்தோம்ல, இந்த பிக்சர் எங்க பார்த்தோம், இது எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தான். பட் நம்ம என்ன பண்றோம், குழந்தைங்கள்ட்ட பேசுறத ரொம்ப கம்மி பண்ணிக்கிறோம். ஸோ ஃபோன் கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்க்குறோம். அப்படி இல்லாமல் நம்ம பேசிக்கிட்டே சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்களோடது லேர்னிங் ப்ராசஸ். அட் த சேம் டைம் பேரண்ட் வந்து ஒரு சின்னதாக அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா கூட அவங்கள என்கரேஜ் பண்ணணும். கிளாப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி நமக்கு அது ஷையாக இருக்கலாம், பட் அந்த கிளாப்பிங்கிறது பசங்களுக்கு வந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணும். அதை தான் நாங்கள் ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுறோம். ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் கூட அதை கவனித்து நாங்கள் கிளாப் பண்ணுறோம். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த லெவல் போகிறாங்க. ஸோ இது மாதிரி பசங்களை என்கரேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது மூலமாக அவங்களுக்கு நிறைய கற்றுத்தரலாம். ஸோ அவங்க படிக்கிறோங்கிற ப்ரெஷர் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கலாம். ஸோ அந்த டைமில் மொபைல் தேவையே படாது. இப்போ விளையாடுறது எவ்வளோ நேரம் விளையாடணும்னு சொல்லி கேட்டீங்க. விளையாடுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ குழந்தைங்களை வந்து பேரண்ட் வந்து ஒரு பதட்டத்தோட வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பசங்களை வெளியில விடுறது இல்லை, எப்படி போவாங்க, என்ன கற்றுப்பாங்க, அவர் கீழே விழுந்துருவாங்க அப்படிலாம் பார்க்குறோம். பசங்களுக்கு விளையாட்டு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர ப்ரீ ஸ்கூல் டில் 6 years அவங்க முதல்ல தண்ணியில் விளையாடணும், மண்ணில் விளையாடணும், அதே மாதிரி மற்ற பசங்க கூட சேர்ந்து விளையாடணும். அப்போதான் அவங்களுக்கு அந்த சோசியல் ஸ்கில் வளரும். ஏன்னா இப்போ வர குழந்தைங்களுக்கு பசங்க கூட விளையாடணும், மற்ற குழந்தைங்க கூட விளையாடணும்னு ஆசைப்படுறாங்க, பட் எப்படி விளையாடணுங்கிறது தெரியல. ஒன்று பிடிச்சி தள்ளி விளையாடுறாங்க, இல்லை ஹக் பண்ணி டைட்டாக ஹக் பண்ணி விளையாடுறாங்க. அப்போ என்ன ஆகும்னா இன்னொரு குழந்தை சேர மாட்டாங்க, அவர் பேச மாட்டாங்க மற்ற குழந்தைங்க கிட்ட, இந்த மாதிரிலாம் போயிடுது. ஸோ அதனால அது மாதிரி வெளியில பிளே கிரவுண்ட் கூட்டிட்டு போய் அவங்கள நிறைய ஓட விடுறது, ஜம்ப் பண்ண வைக்கிறது, இது எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எஜுகேஷன்ல வந்துருது, நாங்க பண்றோம்னா கூட அது பத்தாது. பேரண்டா மண்ணில் விளையாட விடுறப்போ இம்யூனிட்டி பவர் அவங்களுக்கு நல்லா இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி விளையாடாத பசங்களுக்கு டக்குன்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அதை நாங்களே பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விளையாடுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு அந்த 24 hours விட்டாலும் குழந்தைங்க விளையாடிட்டே தான் இருப்பாங்க. ஸோ என்ன விளையாட போறாங்க, அதுல என்ன கத்துக்க போறாங்கிறத பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணிக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு அந்த அவங்க முடிச்சிருக்க எல்லா டைமும் விளையாட்டு தான். அஸ் அ டீச்சரா இப்போ வந்து குழந்தைகளுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு விளையாட்டுமே முக்கியம்ன்றத நல்லா ஷேர் பண்ணீங்க. இப்போ அடுத்ததா 6 வயதுக்குள்ள இருக்க குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் கல்விங்கிறது எந்த அளவுக்கு அவசியமானதா இருக்கு? ரொம்ப அவசியமானதா இருக்கு. முன்னாடிலாம் நம்ம குருகுலம் சொல்லிட்டு 7 வயசு வரைக்குமே வச்சிருந்தோம். இப்ப வந்து அப்படி இல்லை, காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அட் த சேம் டைம் பசங்களும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. இந்த 7 வருஷத்துல நாங்க பாக்குறப்பவே பசங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. ஸோ 6 yearsக்குள்ள அவங்களுக்கு பேசிக் எஜுகேஷன்ஸ் மஸ்ட். ஆக்சுவலா என்னன்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அவங்களுக்கு நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும். 6 years ஆகும்போது அவங்க வந்து ஃபோனிக் சவுண்ட்ஸ் நாங்க இங்க சொல்லித்தரோம். ஃபோனிக் சவுண்ட்ஸ்ல ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். அவங்க 3 letters words, 4 letters words, இங்கே சென்டென்சஸே ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நான் பேசிக் மட்டும் சொல்றேன். அட்லீஸ்ட் அந்த குழந்தைங்களுக்கு 3 to 4 letters words வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். அட் த சேம் டைம் அது எல்லா லாங்குவேஜ்லயா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷ்லயா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், அவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். அட் த சேம் டைம் மேக்ஸ்ல பேசிக் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட். இங்கே எப்படி சொல்லித்தரோம்னா 5ன்னு இல்லாம 5, 10, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஃபார் 5 and 10? ஸோ 10ல் இருக்க திங்ஸ் தான் நிறைய. அந்த மாதிரி வெரி பேசிக் நம்பர்ஸ் மட்டும் கிடையாது. 5னா என்ன, 10னா என்ன, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஃபார் 5 and 10? ஸோ இங்கே எத்தனை திங்ஸ் இருக்கும், இங்கே எவ்வளோ திங்ஸ் இருக்கும், அந்த மாதிரி சொல்லித்தரோம். ஸோ அப்போ அவங்க சப்ராக்ஷன் அண்ட் அடிஷன் இதெல்லாம் இந்த பேசிக் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது இது எல்லாம் ஆல்ரெடி இருக்கிற மாதிரி. ஸோ அவங்க இந்த பேசிக் தெரிஞ்சாகணும். அட் த சேம் டைம் முக்கியமாக அவங்களுக்கு சோசியல் ஸ்கில்ஸ் தெரிஞ்சாகணும். எப்படின்னா இப்போ மற்றவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், மற்ற குழந்தைங்க கிட்ட என்ன தேவைங்கிறத எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், தென் டீச்சர்ஸ் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். பொதுவாக டீச்சர்ஸ் கிட்ட குழந்தைங்க நினைக்கிறத பேச விடணும், அது ரொம்ப முக்கியம். அதை எப்படி பசங்க கன்வே பண்ணணுங்கிறதையும் பசங்க கற்றுக்கணும். அது எல்லாமே இங்கே ட்ரைனிங் கொடுக்கணும். அட் த சேம் டைம் எமோஷனல் ஸ்கில் அதுவும் முக்கியம். இப்போ ஒரு குழந்தைக்கு தன்னோட தட் இஸ் நம்ம சொல்லி கொடுக்கணும். எப்படின்னா இப்போ நீ கோவப்படுறது ஓகே, உன்னோட எமோஷன். பட் ஒரு குழந்தைய அடிக்கிறது எமோஷன்ல ஒரு ஆங்கிரியில வந்து நீ ஒரு குழந்தைய ஹிட் பண்றது இட்ஸ் நாட் ஓகே. அதுதான் இந்த எமோஷன் கண்ட்ரோல் வந்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரணும். அவங்களோட லைஃப் ஸ்டைல், அந்த லைஃப் ஸ்கில் தேவைப்படுது. அவங்க பேக் அவங்களே எடுத்துக்கிறது, அவங்களோட திங்ஸ் அவங்களே போட்டுக்கிறது, இது எல்லாமே இந்த 6 yearsக்குள்ள அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்.
அட் த சேம் டைம் ஜம்பிங், ரன்னிங், இது எல்லாத்துலேயும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னா அவங்களோட க்ரோத் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். லைக் லாங்குவேஜ், மேக்ஸ், அப்புறம் எமோஷனல் ஸ்கில், அவங்களோட லைஃப் ஸ்கில் அண்ட் கம்யூனிகேஷன், இதில் எல்லாத்துலேயும் அவங்க ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னா சரியான க்ரோத் இருக்குன்னு அர்த்தம். குழந்தைகளுக்கான எஜுகேஷன்ல சோசியல் ஸ்கில்மே ரொம்ப அவசியமானது அப்படிங்கிற ஒரு தகவலை இப்போ ஷேர் பண்ணீங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னுமே வந்து இந்த ஸ்கூலோட டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், இனிமே ஃபியூச்சர்ல இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற புது ஐடியா, அடுத்த கட்ட பிளானுங்கிறது இருக்கா? இப்போ 7 years ரன் பண்ணியிருக்கோம். எங்கள் பேரண்ட்ஸோட டிமாண்ட் என்னன்னா அடுத்த ப்ரைமரி ஆரம்பிங்க இதே ஸ்டைல் ஆஃப் எஜுகேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. லைக் இவ்வளோ ஏக்கர் இடம் வேணும், அந்த மாதிரிலாம் அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சீக்கிரமே செய்வோம். நம்புறேன். ப்ரைமரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய இந்த அடுத்த கட்ட பிளான் சக்சஸ் ஆகுறதுக்கு அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் பெரிய பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னுமே வந்து உங்களுடைய இந்த ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நீங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கடந்து வந்திருப்பீங்க இல்லையா? அந்த ஸ்ட்ரகிள்ஸை பத்தியும் நீங்க மறக்க முடியாத தருணங்களுமே உங்களுக்கு இருந்திருக்கும், அதை பத்தியும் ஷேர் பண்ணுங்க. ஸ்ட்ரகிள்ஸ்னா எல்லாரும் ஃபேஸ் பண்ற மாதிரி தான், எல்லாரும் சந்திக்கிற மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. இந்த பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம நம்பிக்கையை பெறுறது அது இருந்தது. ப்ரீ ஸ்கூல்னு சொல்லும்போது முக்கியமா குழந்தைங்களோட சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் அதுதான் நாங்கள் முக்கியமா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் ஸ்டடீஸ் எல்லாம். அடுத்து குழந்தைங்க நம்ம கிட்ட நம்மளோட கேரிங்ல அவங்கள நம்ம கிட்ட கொண்டு வரணும். ஸோ சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம அவங்களோட நம்பிக்கையை பெறுறது, இது எல்லாமே முக்கியமான சவால்கள் தான். பட் அந்த சவாலை தாண்டி வந்துட்டோம் நாங்கள். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் எங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக கொரோனா டைமில் ஃபேஸ் பண்ணது. சீனியர் கேஜி வரைக்கும் முடிச்சிருப்பாங்க, எல்கேஜிலேருந்து யூகேஜிக்கு போயிருப்பாங்க. பட் அப்போ கொரோனா டைம் இருந்தது. அப்போ என்ன பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பசங்களோட படிப்பு அப்படி பாதியில் விடக்கூடாது. அஸ் அ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து அந்த ரெஸ்பான்சிபிள் நமக்கு இருக்குது. அப்போ நாங்கள் ஃபுல்லாக ஆன்லைனில் பண்ணோம். ப்ரீ ஸ்கூல் தானேன்னு க்ளோஸ் பண்ணலை. அது பெரிய சவாலாக இருந்தது. அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடித்தோம். ஆன்லைன்லேயே நல்லாவே படித்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. மறக்க முடியாத தருணம்னா அது நிறைய இருக்குது. அது ஈச் அண்ட் எவ்ரிடே இருக்கும். ஒரு குழந்தை சிரிச்சுட்டே வர்றதுலேருந்து அவங்க பாய் சொல்லிட்டு போகிற வரைக்குமே அது எல்லாமே ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ் தான். பேரண்ட் இருக்கிறப்போ நம்ம கிட்ட அவங்க குழந்தைங்க ஓடி வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஈவன் குழந்தைங்க பேரண்ட்ஸ்க்கு அது பொறாமை கூட ஏற்படுத்தும். மெயினாக நான் சொல்லணும்னா, ஒரு பேரண்ட் இன்னமும் அவங்க எங்கள் ஸ்கூலுக்கு வந்து இட்ஸ் அவர் ஹோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போவாங்க. அவங்க வந்து குழந்தைய விடுறப்போ இன்னும் அம்மா அப்பாவே சொல்லலை அவர் அப்படி சொல்லி தான் கொண்டாந்து விட்டு போனாங்க. அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தையே ஸ்கூலோட நேம் தான். ஸோ அதை இன்னமும் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் அம்மா அப்பாவே ஆரம்பித்தார். ஸோ அதை இன்னும் சொல்லிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப பெருமையான தருணம்னே நான் சொல்லுவேன். அண்ட் இன்னும் இப்பயுமே குழந்தைங்க இப்போ படிச்சுட்டு போன குழந்தைங்க பெரிய குழந்தைங்களா வந்துட்டு மேம் அப்படின்னு வந்து நிற்கிறப்போ அவங்க ஃபஸ்ட்டு உள்ள ஃபேஸ் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஸோ பெரிய குழந்தைங்களா வளர்ந்து நிற்கிற குழந்தைங்கள பார்க்குறப்போ ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்போ இந்த சவால்னு சொன்னீங்க இல்லையா, அந்த சவால் எல்லாமே மறைஞ்சிடும் அந்த தருணத்தில். இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் கெஸ்ட்டாக என்னோட அப்பா வந்திருந்தாங்க. ஹி வாஸ் எக்ஸ்எம்எல்ஏ. ஸோ கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தோம். அட் த சேம் டைம் எங்கள் அம்மா வந்திருந்தாங்க. அவங்க எங்கள் அம்மா கண்ணு கலங்கி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீ மேடையில் பேசுகிறத நான் கேட்குறேன், அந்த தருணம். அப்புறம் முக்கியமாக என்னோட மிஸ்டர் நிமல் ராகவன் அவர் சீஃப் கெஸ்ட்டாக வந்தது. அவர் வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கிறாரு. ஃபாரினில் ஒர்க் பண்ணிவிட்டு அதை குவிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீர் மேலாண்மை அதை பேஸ்டாக லைக் குளம் தூர் வாடுறது அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் ஊரில். அவங்க வந்து எனக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தது. ஏன்னு அதை சொல்கிறேன்னா, அவர் என்னோட ஸ்டூடெண்ட். அவரை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டது. என்னோட ஸ்டூடெண்ட். நான் ஃபஸ்ட்டில் ஆரம்பித்தப்போ 9th 10th கிளாஸ் எடுத்தேன். அப்போ அங்கே படித்தவர். அவர் என்னோட ஸ்டூடெண்ட்டே என்னோட ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வர்றதுங்கிறது நிச்சயமாக எனக்கு ரொம்ப பெருமையான தருணமாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. என்னதான் உங்களுடைய இந்த கிட்ஸ் ஸ்கூல் ஜேர்னில நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி மறக்க முடியாத தருணத்தோட 7 இயர்ஸா ரொம்ப நல்ல முறையில இந்த ஸ்கூலை ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் நீங்க பிரின்சிபலா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணா இருக்கீங்க இல்லையா? அதனால இந்த கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கண்டிப்பா. இப்போ ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்றப்பவே நம்ம வந்து இப்போ உள்ள பெண்கள் நிறையா வேலைக்கு போகிறாங்க. இட்ஸ் ரொம்ப நல்ல விஷயம். தட் இஸ் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெண்களுக்கு. பட் நாம என்ன நினச்சிக்கிறோன்னா, எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணணும். அந்த மாதிரி வீட்டு வேலையாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், அதை
நம்ம தான் செய்யணும் அப்படி பார்க்குறோம். நம்ம எப்பயும் ஹெல்ப் கேட்கறதுக்கு தயங்கக்கூடாது வீட்டு மெம்பர்ஸ் கிட்டையும். இது என்ன சொல்ல வரேன்னா, மீ டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லேடிஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க மீ டைம்ல மேபி ஒரு வாக்கிங் போகலாம், ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், ஒரு புக் படிக்கலாம், ஒரு ஒர்க் அவுட் பண்ணலாம், யோகா பண்ணலாம். உங்களோட பேஷன் என்ன அதுல ஒர்க் பண்ணலாம். ஸோ மீ டைம் இருக்கிறப்போ நம்ம எப்பயும் மீ டைம் எடுத்துக்கிறது ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றோம். என்னோட வீட்டு வேலையை விட்டுட்டேன், ஒரு குழந்தைய பார்க்கல. அப்படி மீ டைம் பண்றப்போ நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் நம்ம வந்து குடும்பத்துக்கு கொடுக்குற முக்கியமான சொத்து எதுன்னா நம்மளோட ஹெல்த். அது மென்டல் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே. ஸோ நாம ஹாப்பியா இருக்கிறப்போ நம்மளோட குடும்பத்தை ரொம்ப ஹாப்பியா வச்சுக்க முடியும். ஸோ அப்போ மீ டைம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். அண்ட் அஸ் லேடிஸ், விமன், நம்மளாம் பெண்கள், ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பி ஸ்ட்ராங் அண்ட் பி கைண்ட் டு எவ்ரி ஒன். இது வரைக்குமே உங்களுடைய செங்கோ ப்ரீ ஸ்கூல் ஜேர்னி பத்தியும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்குமே நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மற்றும் நிகழ்ச்சி மூலமா நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணீங்க. இப்போ லாஸ்டா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல போறீங்க? முதல்ல அதிரை எஃப்எம்க்கு என்னோட நன்றிகளும் வாழ்த்துக்களும் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. அண்ட் மகளிர் தினம் சம்பந்தமா இந்த இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய பெண்களை இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது நிச்சயமா பண்பலை நேயர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், ஐடியாஸை கொடுக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் நேயர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். பண்பலை நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும்.